மற்றும் அவனது இனத்தவர் நீங்கள் அவர்களை பார்க்க முடியாத இடத்திலிருந்து உங்களை பார்க்கிறார்கள். சூரா அல் ஆராஃப் வசனம் 27. இந்த வசனமோ ஒரு அதிர்ச்சியான உண்மையை உறுதிப்படுத்துகிறது. ஜின்கள் எங்கிருந்து படைக்கப்பட்டார்கள்? சூரத்துல் ஹிஜ்ரில் அல்லாஹ் கூறுகிறான், புகையற்ற நெருப்பிலிருந்து ஜின்களை நாம் படைத்தோம். சூரா அல் ஹிஜ்ர் வசனம் 27 மற்றும் சூரா அர் ரஹ்மான் வசனம் 15. இஸ்லாமிய அறிஞர்கள் இதை விளக்கும் போது, புகையற்ற நெருப்பு என்பது நெருப்பின் மிக தூய்மையான, லேசான மற்றும் தீவிரமான அந்த நுனிப்பகுதி என்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள், இரவில் வெளியே செல்லாதீர்கள், உங்கள் குழந்தைகளையும் அனுமதிக்காதீர்கள், ஏனென்றால் அந்த நேரத்தில் ஷைத்தான்கள் மற்றும் ஜின்கள் பரவுகின்றன. இதிலிருந்து என்ன தெரிகிறது? மனிதர்களும் ஜின்களும் ஒரே உலகத்தை தான் பகிர்ந்து கொள்கிறோம், ஆனால் வேறு வேறு பரிமாணங்களில் வாழ்கிறோம். ஜின்களின் ஆதிகால ஆட்சி மனிதர்கள் தோன்றுவதற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஜின்கள் இந்த பூமியில் படைக்கப்பட்டனர். அவர்கள் இங்கே நாடுகளை உருவாக்கினார்கள், பல்கி பெருகினார்கள். ஆனால் காலப்போக்கில் அவர்களிடம் கர்வம் தலை தூக்கியது. தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டு இரத்தத்தை ஓட்டினார்கள். பூமியில் அநீதி பெருகிய போது அல்லாஹ் மலக்குகளை அனுப்பி அவர்களை தண்டித்தான். தப்பியவர்கள் கடல்களுக்கும் மலைகளுக்கும் ஆள் நடமாட்டம் இல்லாத பாலைவனங்களுக்கும் விரட்டப்பட்டனர். இருந்தாலும் அவர்களுக்கும் ஒரு கடமை இருக்கிறது. அல்லாஹ் கூறுகிறான், ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை. சூரா அல் தரியாத் வசனம் 56. எனவே ஜின்களிலும் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், காஃபிர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் செய்த செயல்களுக்கு மறுமையில் விசாரணை உண்டு. ஜின்களின் ஆயுளும் குணங்களும். ஜின்களின் ஆயுள் மிக நீளமானது. நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் முதல் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வரை அவர்கள் வாழ்கிறார்கள். அதனால்தான் அவர்களுக்கு கடந்த கால வரலாறுகள் அத்துப்படி. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், ஜின்களால் உருமாற முடியும். இமாம் இப்னு தைமியா கூறுகிறார், ஜின்கள் மனிதர்களாகவோ விலங்குகளாகவோ, பாம்பு, தேள், குதிரை, உடைய பறவை உருமாற வல்லமை படைத்தவர்கள். குறிப்பாக கருப்பு நாய்கள் மற்றும் கருப்பு பூனைகள் வடிவில் அவர்கள் அதிகம் தென்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் மிக வேகமாக பயணம் செய்வார்கள். மனிதர்களைப் போலவே அவர்களுக்குள்ளும் திருமணம், குடும்பம், குழந்தைகள் என சமூக வாழ்க்கை உண்டு. இங்கே ஒரு முக்கியமான விஷயம், ஜின்கள் பாழடைந்த இடங்கள், குப்பை தொட்டிகள் மற்றும் கழிவறைகளில் வசிக்க விரும்புகிறார்கள். அதனால்தான் நாம் எதையும் வைக்கும் போது பிஸ்மில்லாஹ் சொல்ல வேண்டும். பிஸ்மில்லாஹ் என்பது ஒரு ஆன்மீக முத்திரை, சீல் போன்றது. அந்த முத்திரை இருக்கும் பொருளை ஜின்களால் தொட முடியாது. ஜின்களின் 5 முக்கிய வகைகள். இமாம் அல் குர்துபி போன்ற அறிஞர்கள் ஜின்களை 5 முக்கிய பிரிவுகளாக பிரிக்கிறார்கள். மரீத், இவர்கள் மிகவும் பிடிவாதமானவர்கள், வலிமையானவர்கள், பெரும்பாலும் நீர்நிலைகளில் வசிப்பார்கள். சூனியக்காரர்களுக்கு அதிகம் உதவுபவர்கள் இவர்களே. இஃப்ரீத், குர்ஆனில் குறிப்பிடப்படும் மிக ஆபத்தான வகை. இவர்களுக்கு அபாரமான பலம் உண்டு. ஒரு வினாடியில் மைல் கணக்கில் பயணம் செய்வார்கள். ஷைத்தான், இவர்களின் ஒரே வேலை மனிதர்களை வழிகெடுப்பதுதான். ஒவ்வொரு மனிதனுடனும் ஒரு கரீன் ஷைத்தான் கூட்டாளி இருப்பான். கூல், காடுகளிலும் பாழடைந்த சாலைகளிலும் வசிப்பார்கள். உருமாறி மனிதர்களை வழி தவறச் செய்து ஆபத்தை விளைவிப்பார்கள். ஹின், இவர்கள் பலவீனமானவர்கள், பெரும்பாலும் விலங்கு வடிவில் வீடுகளில் தங்குவார்கள். நவீன இயற்பியல், அதாவது மாடர்ன் பிசிக்ஸ் ரீதியாக பார்த்தால் ஜின்களை எனர்ஜி அல்லது பிளாஸ்மா வடிவிலான படைப்பாக கருதலாம். ஐன்ஸ்டீனின் விதிகளின்படி ஒளி வேகத்தை விட எதுவும் வேகமாக செல்ல முடியாது. ஆனால் ஜின்கள் சக்தியால் எனர்ஜியானவர்கள் என்பதால் அவர்கள் இயற்பியல் விதிகளை கடந்து செயல்பட முடியும். இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் பல்கீஸ் அரசியின் அரியணை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அரியணையை கொண்டு வரச் சொன்ன போது ஒரு இஃப்ரீத் ஜின் சொன்னது, நீங்கள் உங்கள் இருக்கையை விட்டு எழுவதற்குள் நான் அதை கொண்டு வருவேன். ஆனால் வேத அறிவு பெற்ற ஒருவர், சிலர் அதுவும் ஒரு வகை ஜின் என்கிறார்கள், சொன்னார், நீங்கள் கண்ணை மூடி திறப்பதற்குள் நான் அதை கொண்டு வருவேன். அதே போல் நடந்தது. இது எப்படி சாத்தியம்? ஜின்கள் விண்வெளியில் உள்ள மறைக்கப்பட்ட பாதைகளை, பாத்வேஸ், அறிந்திருக்கிறார்கள். ஒளியின் வேகத்தில் அவர்களால் பயணிக்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுக்கு மட்டுமல்ல ஜின்களுக்கும் தூதராக அனுப்பப்பட்டார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சம்பவத்தை கூறுகிறார். ஒரு இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை விட்டு மறைந்து விட்டார்கள்.
நாங்கள் தேடி அலைந்தோம். காலையில் அவர்கள் ஒரு மலைப்பக்கம் இருந்து வந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், ஜின்களில் ஒருவர் என்னை அழைக்க வந்தார். நான் அவர்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டச் சென்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திற்கு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுவை அழைத்துச் சென்று ஜின்கள் மூட்டிய நெருப்பின் அடையாளங்களையும் அவர்களின் கால் தடங்களையும் காட்டினார்கள். ஜின்கள் தங்களுக்கான உணவை கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பிஸ்மில்லாஹ் சொல்லப்பட்ட ஒவ்வொரு எலும்பும் உங்களுக்கு உணவாகும். ஜின்களிடமிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது எப்படி? ஆயத்துல் குர்சி, இதை ஓதினால் ஒரு மலக்கு விடியும் வரை உங்களை பாதுகாப்பார். பிஸ்மில்லாஹ், வீட்டிற்குள் நுழையும் போதும் சாப்பிடும் போதும் இதை சொன்னால் ஷைத்தானுக்கு அங்கே இடமில்லை. பாதுகாப்பு துவாக்கள், குறிப்பாக கழிவறைக்கு செல்லும் முன் ஓத வேண்டிய துவா. சூரத்துல் பகரா, எந்த வீட்டில் இந்த சூரா ஓதப்படுகிறதோ அங்கிருந்து ஷைத்தான் ஓடிவிடுவான். நினைவில் கொள்ளுங்கள், ஜின்கள் சக்தி வாய்ந்தவர்கள் தான். ஆனால் அல்லாஹ்வின் அனுமதியின்றி அவர்களால் ஒரு துரும்பை கூட அசைக்க முடியாது. பலரும் நினைப்பதுண்டு, ஜின்களுக்கு எதிர்காலம் தெரியும், அதனால்தான் ஜோதிடர்களும் குறி சொல்பவர்களும் ஜின்களை பயன்படுத்துகிறார்கள் என்று. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? திருக்குர்ஆன் கூறுகிறது, ஜின்களுக்கு மறைவான விஷயங்கள் அன்சீன் தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பு ஜின்கள் வானத்திற்கு சென்று மலக்குகளின் உரையாடல்களை ஒட்டு கேட்க முயற்சிப்பார்கள். அங்கிருந்து கிடைக்கும் ஒரு சில உண்மைகளோடு 100 பொய்களை சேர்த்துத்தான் அவர்கள் சூனியக்காரர்களிடம் சொல்வார்கள். ஆனால் நபிகளாரின் வருகைக்கு பிறகு வானம் பலத்த பாதுகாப்பிற்கு கீழ் கொண்டு வரப்பட்டது. இன்று எந்த ஜின் வானத்திற்கு சென்றாலும் எரி நட்சத்திரங்கள், ஷூட்டிங் ஸ்டார்ஸ் மூலம் அவர்கள் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். இதை அறிவியல் ரீதியாக பார்த்தால் விண்வெளியில் நடக்கும் சில மர்மமான மாற்றங்களோடு நாம் ஒப்பிடலாம். ஜின்கள் ஏன் சிலைகளிலும் பழைய கட்டிடங்களிலும் அதிகம் வசிக்கிறார்கள்? இஸ்லாம் உருவச் சிலைகளை ஏன் கடுமையாக தடை செய்தது? இதற்கு ஒரு ஆச்சரியமான காரணம் இருக்கிறது. ஒவ்வொரு பொருளும் ஒரு குறிப்பிட்ட மின்காந்த அலைவரிசையை, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் வெளியிடுகிறது. ஜின்கள் நெருப்பு மற்றும் ஆற்றலால் எனர்ஜி ஆனவர்கள் என்பதால் சில கற்கள் மற்றும் உலோகங்களில் இருந்து வெளிப்படும் அதிர்வுகளால் அவர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள். மக்காவை வெற்றி கொண்ட போது ஆல் உஸ்ஸா என்ற சிலையை உடைக்க காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார்கள். அவர் சிலையை உடைத்துவிட்டு வந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அங்கே எதையாவது பார்த்தாயா? அவர் இல்லை என்றார். அப்படியென்றால் நீ இன்னும் அதை முழுமையாக அழிக்கவில்லை, மீண்டும் செல் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலித் ரலியல்லாஹு அன்ஹு மீண்டும் சென்றபோது கலைந்த தலைமுடியுடன் ஒரு பயங்கரமான கருப்பு பெண் உருவம் அங்கே தோன்றியது. அதுதான் அந்த சிலையின் பின்னால் இருந்து மக்களை ஏமாற்றிய ஷைத்தான். காலித் ரலியல்லாஹு அன்ஹு வாளால் அந்த உருவத்தை வீழ்த்தினார்கள். இதிலிருந்து தெரிவது என்னவென்றால், மனிதர்கள் எதையெல்லாம் வணங்குகிறார்களோ அதன் பின்னால் ஜின்களின் ஆதிக்கம் ஒளிந்திருக்க வாய்ப்பு அதிகம். ஜின்கள் பெரும்பாலும் பாம்பு வடிவில் உருமாறுகிறார்கள். அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு திடுக்கிடும் சம்பவத்தை கூறுகிறார். மதீனாவைச் சேர்ந்த ஒரு இளைஞன் தான் திருமணம் செய்த சில நாட்களிலேயே கந்தக் போருக்கு சென்றான். ஒரு நாள் அனுமதி பெற்று வீட்டிற்கு வந்தபோது தன் மனைவி வாசலில் நிற்பதைக் கண்டு கோபமடைந்தான். அவள் அலறிக்கொண்டு சொன்னாள், உள்ளே சென்று பாருங்கள். உள்ளே படுக்கையில் ஒரு பெரிய பாம்பு சுருண்டு கிடந்தது. அவன் ஈட்டியால் அதை குத்தினான். அதே வினாடியில் பாம்பும் இறந்தது. அந்த இளைஞனும் அங்கேயே விழுந்து இறந்தான். யார் முதலில் இறந்தது என்றே தெரியாத அளவிற்கு அது மின்னல் வேகத்தில் நடந்தது. இதை அறிந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மதீனாவில் ஜின்களில் ஒரு கூட்டத்தினர் இஸ்லாத்தை ஏற்றுள்ளார்கள். அவர்கள் பாம்பு வடிவில் தோன்றினால் 3 முறை எச்சரிக்கை செய்யுங்கள். அதன் பிறகும் அது விலகிச் செல்லவில்லை என்றால் அதை கொல்லுங்கள், ஏனெனில் அது ஷைத்தான். ஜின்கள் எதை சாப்பிடுகிறார்கள்? நாம் சாப்பிடும்போது பிஸ்மில்லாஹ் சொல்லவில்லை என்றால் ஷைத்தான் நம்மோடு சேர்ந்து சாப்பிடுகிறான். அது மட்டுமல்லாமல் எலும்புகள் மற்றும் விலங்குகளின் கழிவுகள் அவர்களுக்கு உணவாக அல்லாஹ்வால் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் எலும்புகளை கொண்டு சுத்தம் செய்ய வேண்டாம் என்று இஸ்லாம் தடுக்கிறது. ஏனென்றால் அது உங்கள் சகோதரர்களான ஜின்களின் உணவு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கினார்கள். அதேபோல் மனிதர்கள் அதிகம் பயன்படுத்தாத அறைகளில் ஜின்கள் குடியேறுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அறை மனிதனுக்கு
ஒன்று அவன் மனைவிக்கு, ஒன்று விருந்தினருக்கு, 4வது அறை ஷைத்தானுக்கு. இதன் பொருள் என்னவென்றால், தேவையற்ற காலி இடங்களை ஜின்கள் தங்கள் புகலிடமாக மாற்றிக்கொள்கிறார்கள். ஜின்களை பற்றி இவ்வளவு கேட்ட பிறகு உங்களுக்கு சற்று பயமாக இருக்கலாம். ஆனால் ஒரு முஸ்லிமிடம் ஜின்களின் பருப்பு வேகாது. உங்கள் பாதுகாப்பிற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த சில ஷீல்ட்ஸ் இதோ. குல் சூறாக்கள், சூரத்துல் இக்லாஸ், ஃப்ளக், நாஸ் ஆகியவற்றை காலை மாலை 3 முறை ஓதுங்கள். வீட்டிற்குள் நுழையும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி நுழைந்தால் ஷைத்தான் தன் கூட்டாளிகளிடம் சொல்வான், இங்கே நமக்கு தங்க இடமில்லை. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு ஓதிய துஆ. ஜின்களால் பாதிக்கப்பட்டிருந்த காலித் ரலியல்லாஹு அன்ஹுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நீண்ட துஆவை கற்றுத்தந்தார்கள். அதை ஓதிய பின் அவருக்கு இருந்த பாதிப்புகள் அப்படியே நீங்கியது. ஜின்கள் ஒரு மிகப்பெரிய சமூகம். அவர்கள் நம்மைப் போலவே படைக்கப்பட்டவர்கள். அவர்களிலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள், தீயவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து பயப்படுவதை விட அவர்களை படைத்த